அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமான் வச்ச சோதனையில ஜெயிச்ச பார்வதி தன்னை வந்து பெண் கேட்குமாறு சொல்றாங்க. சிவபெருமானும் வருவதாக சொல்லி வருகிற பங்குனி உத்திரத்தன்று உன்னை மணப்பேன் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப சந்தோஷமா பார்வதி தன்னுடைய அப்பாவான பர்வதராஜன் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்த பர்வதராஜனோ, சரிம்மா, பெண் கேட்டு வரட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டாரே தவிர சிவபெருமான் ரொம்பவும் குழப்பத்துல இருக்கிறாரு. ஏன்னா தனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நமக்காக பெண் கேட்க யார் வருவாங்க, நமக்குன்னு யார் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவும் குழம்பி தவிச்சவரு திடீரென்று சப்த ரிஷிகளையும் அழைத்து தனக்காக பெண் கேட்டு செல்லுமாறு சொல்றாரு. ரொம்பவும் சந்தோஷப்பட்ட சப்த ரிஷிகளோ தன்னுடைய மனைவிமார்களையும் அழைத்து கொண்டு சிவபெருமானுக்காக பர்வதராஜன் கிட்ட பார்வதியை பெண் கேட்டு போறாங்க. பர்வதராஜனை சந்தித்த சப்த ரிஷிகளும் சிவபெருமானுக்கு தங்களுடைய மகளான பார்வதியை பெண் தருமாறு கேட்கிறாங்க. பர்வதராஜனும் சற்றே சிந்தித்தவாறே, சற்று நேரம் பொறுங்கள், என்னுடைய மனைவியான மைனாவதியிடமும் கலந்தாலோசித்து விட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொன்னபடியே தன்னுடைய மனைவி கிட்ட இத பத்தி கலந்தாலோசிக்கும் போது அவங்களுக்கும் மனப்பூர்வமான விருப்பம் இருந்தாலுமே சிறு பயமும் தயக்கமும் அவங்களுக்குள்ள ஏற்படுது. அது ஏன்னு சப்த ரிஷிகள் கேட்கும் போது, இப்பதானே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு பெண் கொடுத்த தட்சனுடைய நிலையை நாம எல்லாம் கேள்விப்பட்டோம். இப்படி இருக்கும்போது இப்ப என்னோட பெண்ணை கேட்டு வந்திருக்கீங்களே, என்னோட பெண் கழுத்துல தாலி ஏறும்போது என்னுடைய தாலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதேங்கிற ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சப்த ரிஷிகளும், அம்மா, பயப்பட தேவையில்லை, தக்ஷன் கெட்டவன், சிவ நிந்தனை செய்தவன், கர்வி. ஆனா பர்வதராஜனோ சிறந்த சிவபக்தன், நல்லவன், பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவன். இப்படிப்பட்ட நல்லவர்களை சிவபெருமான் காத்து ரட்சிப்பாரே தவிர ஒரு காலம் தண்டிக்க மாட்டாரு. நீங்க எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாங்க. இதை கேட்டு மனநிறைவோடவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடவும் பர்வதராஜனும் மைனாவதியும் பரிபூரணமா சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வருகிற பங்குனி உத்திரத்தில் திருமணம் செய்து தருவதாக வாக்குறுதியும் கொடுக்கறாங்க. அப்புறம் என்ன, கோலாகலமாகவும் கொண்டாட்டமாகவும் தொடங்கியது சிவன் பார்வதி திருமண ஏற்பாடுகள். கதை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.